அதாவது கங்குவா படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் முடிஞ்சு வெளியே ரொம்ப செழிப்பாக பேசினாங்க. என்னுடைய 200 போச்சு, 300 போச்சு, 3 மணி நேரம் வேஸ்ட்டு, என் படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சும்மா பொங்குன்னு பொங்குனாங்க. அவங்க பொங்கின விதமும் அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சுது இது ஆக்சுவல் ரசிகர் கிடையாது. சூர்யாவை திட்டமிட்டு வீழ்த்தணும், திட்டணும், கெட்ட பேர் வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு சில பேரால் உள்ளே அனுப்பப்பட்டவர், அல்லது அந்த நபரே கூட அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதான் மக்களோட கருத்தாக இருக்குங்கிறத சோசியல் மீடியா பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுது. இப்போது ஒரு பிரபலமான இயக்குனர் நியாயமான பல கேள்விகளை இந்த மாதிரியான ஆட்களுக்கு கேட்டிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நந்தன் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான படத்தை இயக்கிய சமூக ஆர்வலரும் களப்பணியாளரும் இயக்குனருமான இரா சரவணன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொந்தளிக்கிறோம், ஆவேசப்படுகிறோம், சாபம் விடுகிறோம், வசவி தீர்க்கிறோம், எல்லோரு உணர்வும் மதிக்கத்தக்கது தான், மாற்று கருத்தே இல்லை. நடிகர் சூர்யாவும் இயக்குனர் சிறுத்தை சிவாவும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் ஏதோ நம்மளை நம்ப வைத்து மோசடி செய்து பணத்தை சுருட்டி கொண்டு ஓட முயற்சித்தவர்கள் அல்ல. அவர்களின் பெரும் முயற்சியும் உழைப்பும் சிலர் பார்வையில் சறுக்கி இருக்கக்கூடும். ஒரு படம் ஏமாற்றி விட்டதாக இந்த அளவுக்கு கொந்தளிக்கிற நாம் நம்மை சுற்றி நடக்கும் எத்தனையோ அநீதிகளை, அத்துமீறல்களை, சுரண்டல்களை, மோசடிகளை கண்டும் காணாமல் கடக்கிறோம். ஆட்சியில், நிர்வாகத்தில், அரசியல் நிலைப்பாடுகளில் நாம் கியூவில் நின்று வாக்களித்து தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தவறு செய்கிற போது இத்தகைய ஆவேசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? சினிமாவுக்கு எதிராக இவ்வளவு சீரிகள் நாம் நம் பகுதியின் கவுன்சிலராவது என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிகளே எழுதி போட்டு கிளியிலையும் கிழிச்சிருக்காரு. அந்த ஹேட்டர்ஸை வீட்டை சுற்றி தண்ணீர் நின்றாலும், கொசுக்கடி ஒன்றாலும், பாதி சாமத்தில் கரண்ட் கட்டானாலும், சாலை நடுவே பள்ளம் உண்டாகி உருண்டாலும், நியாயமான விஷயங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நெருக்கடி வந்தாலும், கண்முன்னே அநீதி நடந்தாலும் அதிகபட்சம் உள்ளுக்குள் குமரிக்கொண்டே கடக்கிறோம். பிள்ளைகளின் கல்வி செலவுக்கு கொஞ்சம் நியாயமின்றி வசூலிக்கப்படும் கட்டணத்தை கடன் வாங்கியாவது கட்டுகிறோம். உயிர்காக்கும் மருத்துவத்தில் நடக்கிற கொடு வினைகளை கூட சகித்துக் கொள்கிறோம். இந்த ஆவேசமும் கொந்தளிப்பும் அங்கெல்லாம் எப்படி அமைதியாகவே இருக்கிறது? ஒரு படம் நம்ம ஏமாற்றுகிற போது பாய்கிற நாம், ஒரு நிஜம் நம்ம ஏமாற்றுகிற போது சகிக்கவும் தாங்கவும் எப்படி பழகி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னவர் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு பெரியவர் கங்குவா படத்திற்கு எதிராக கொந்தளித்ததை காட்டாத சமூக வலைத்தளங்களே இல்லை. ஆனால் இன்றைக்கும் சுற்றுச்சூழலுக்காக, சமூக நீதிக்காக, ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் மனிதர்களை எத்தனை ஊடகங்கள் காட்டுகின்றன? ஒரு படத்தின் நல்லது கெட்டதுகளை போஸ்ட்மார்ட்டம் செய்து கிழித்து தொங்கவிட இவ்வளவு புரட்சியாளர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் நமக்காக கொண்டு வரப்படுகிற திட்டங்களை, செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்க, விவாதிக்க எத்தனை நாதிகள் இருக்கின்றன? சூர்யா ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஆதங்கப்பட்ட ஆத்திரத்தில் இன்னும் சில வார்த்தைகளை கொட்டிய எனது ஒரு நண்பர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த நியோ மேக்ஸ் நிதி நிறுவன மோசடில் 15 லட்சத்தை பறி கொடுத்தவர். எல்லோரும் இணைந்து கொடுத்த புகாரில் கையெழுத்து போட்டு அவருடைய எதிர்ப்பை காட்டினார். போராட்டம் எதுவும் பண்ணல. இதுதான் விஷயம். இதே விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொந்தளிக்கிறது கிடையாது, போராடுறது கிடையாது. ஆனால் ஒரு சினிமா நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சவுண்ட் விடுறோம், சவடால் பேசுகிறோம், போராடுறோம். படத்தில் ஏன் இவ்வளவு வன்முறை காட்சிகள்னு கேட்குறோம். ஆனால் நிஜத்தில் ஏகப்பட்ட வன்முறைகள் நம் கண்ணு முன்னே நடக்குது. அதையெல்லாம் நம்ம கண்டும் காணாமல் போகிறோம். ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சினிமாக்காரங்களை இந்தளவுக்கு கொண்டாடவும் தேவையில்லை, இவ்வளவு மோசமாக குறை சொல்லவும் தேவையில்லை. இந்த கோபத்தை, ஆவேசத்தை, தட்டி கேட்கும் தைரியத்தை சினிமாவுக்கு எதிராக காட்டாமல் நம்ம ஏமாற்றும் அத்தனை அநீதிகளுக்கு எதிராகவும் காட்டுவோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர வேண்டியது. சினிமாங்கிறது 3 மணி நேரம் பொழுதுபோக்கு. அது வீணாகிட்டு தான் புலம்புற நாம் எம்பி, எம்எல்ஏ உள்ளிட்ட பிரதிநிதிக்கு 5 வருடங்களை கொடுத்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா, சில சண்டைகளில் என்ன ஏதென்றே தெரியாமல் போவோர் வருவோரும் எல்லாரும் சேர்ந்து அடிப்பது போல் பெரும்பான்மை கருத்து என்பதாலேயே அதற்கு வலு சேர்க்கும் வேலைகளை ஒருபோதும் செய்யாதீர்கள். ஆய்ந்து அறியுங்கள், உங்கள் மனம்தான் உயர்ந்த நீதிபதி அப்படின்னு சொல்லி பின் குறிப்பின் போட்டு நடிகர் சூர்யாவை விமர்சிக்க நமக்கு உரிமை இருக்கிறது, சூர்யாவை விமர்சிக்க அல்ல அப்படின்னு ஒரு சவுக்கடி பதிவு போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்த எல்லாருக்குமே ஒரு தெளிவு வந்திருக்குது. ஸோ திட்டமிட்டே அந்த படத்தையும், குறிப்பாக அந்த படத்தின் மூலம் சூர்யாவையும் வீழ்த்தணும், கவுக்கணும், அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அஜெண்டாவே இருக்குது அப்படின்னு சொல்லி
ரொம்ப ரொம்ப பல தெளிவான உதாரணங்களோடு இந்த பதிவை போட்டிருக்கிறதால இதை பார்த்த பல பேர் ஷேர் பண்ணி அவருடைய கூற்று உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ கங்குவா, சூர்யா இந்த படத்தோட நெகட்டிவிட்டி பற்றி இரா சரவணன் எழுதிய இந்த ஆர்டிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.